ஓம் சாய்ராம். நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சாய்சத் சரிதம்ல 30வது அத்தியாயம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பெரிய தொழிலதிபர். அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள், ஏகப்பட்ட நிறுவனங்கள். ஆனாலும் வாழ்க்கையில ஏதோ ஒரு வெறுப்புத்தன்மை அவருக்கு. வாழ்க்கையில ஏதோ ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உபாசனை தெய்வமாக ஒரு அம்மனை வழிபடுகிறார். அந்த அம்மனுக்காக தினம்தோறும் அர்ச்சனைகள், ஆராதனைகள், பூஜைகள் இதெல்லாம் செய்வது அவருடைய வழக்கம். அந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு நாள் இரவு அவரின் தூக்கத்துல, அவரோட கனவுல அந்த உபாசனை தெய்வம் வருது. அதாவது அந்த அம்மன் அந்த தொழிலதிபரின் கனவுல வர்றாங்க. அந்த கனவுல வர்ற அம்மன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உடனடியாக போயிட்டு பாபாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. இவருக்கு பாபா யாரு, அவருடைய விலாசம் என்ன, பாபாவை நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்ற கேள்விகளை தன் உபாசனை தெய்வத்திடம் கேட்கறதுக்கு முன்னாடி கனவு கலைஞ்சிடுது. உடனே அவருக்கு விழிப்பு வருது. விழிப்புல ஏகப்பட்ட கேள்விகள். நாம எதுக்கு பாபாவை பார்க்கணும், பாபா யாரு, பாபாவை நாம ஏன் சந்திக்கணும், இந்த மாதிரியான கேள்விகள் அவர் மனசுல ஓடுது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு உபாசனை தெய்வம் கனவுல சொல்லி இருக்கு அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதனால நாம உபாசனை தெய்வம் வழிகாட்டிய அந்த பாபாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த உபாசனை தெய்வத்தின் ஆலயத்திற்கு போயிட்டு வழிபட்டுட்டு அதற்கு பிறகு பாபாவை தேடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய உபாசனை தெய்வத்தின் ஆலயத்திற்கு போறாரு. அந்த ஆலயம் பழங்கால புராதனமான ஆலயம், பெரிய ஆலயம். அந்த ஆலயத்துல குளங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி போகும் பொழுது அந்த குளக்கரையில் ஒரு பக்தர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பக்தர் பாபாவின் பாடலை பாடிக்கிட்டே குளிக்கிறாரு. இவருக்கு அந்த கனவு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்திருக்கு இல்லையா அவருக்கு உபாசனை தெய்வத்திடமிருந்து. அதனால இந்த பாபாவின் பாடல் தன் செவிகளுக்கு வரும்போது இவர் அவரை பத்தின விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு மனசுல ஒரு ஐடியாக்கு வந்துட்டாரு. அந்த பக்தர் குளிச்சுட்டு வெளியில வரும்போது இவர் போய் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. நீங்க இப்போ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க யாரை பத்தி பாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னும் பொழுது அவர் சொல்றாரு, அதாவது அந்த பக்தர் வேறு யாரும் கிடையாது, பாபாவினுடைய தீவிரமான பக்தர் ஷாமா. அவர் இந்த தொழிலதிபர் கிட்ட சொல்றாரு, இது பாபாவினுடைய பாடல், பாபாவை பத்தி நான் பாடிக்கிட்டு இருந்தேன், அவருடைய அற்புதங்களை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் கேட்கிறாரு, பாபா யாரு அப்படின்னும் பொழுது அப்போ அந்த ஷாமா பாபாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதாவது அந்த உபாசனை தெய்வத்தின் ஸ்தலத்துல தான் 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தெய்வம் தான் ஷாமாவின் குலதெய்வம். இந்த ஷாமா சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஏதோ உடல்நல கோளாறு பிரச்சனை. அப்போ இந்த ஷாமாவின் தாயார் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய குலதெய்வத்திற்கு ஏதோ ஒரு வேண்டுதலை முன் வைக்கிறாங்க. அதாவது காப்பு, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அது குழந்தை சரியாயிடுச்சுன்னா, உடல் நலம் தேறிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், உனக்கு காப்புகள் செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடுறாங்க. அதாவது ஷாமாவின் குலதெய்வம் அது. அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடும் போது அந்த ஷாமாவின் உடல் நலம் தேறிடுது. அதற்கு பிறகு சில நாட்கள்ல ஷாமாவின் தாயார் இறந்துடுறாங்க. அவங்க இறக்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஷாமாவை கூப்பிட்டு சொல்றாங்க, ஷாமா, நான் உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்த போது இந்த மாதிரியான ஒரு வேண்டுதலை நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நான் வச்சிருக்கேன், அதனால இந்த வேண்டுதலை நீ எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தவறிடுறாங்க. அதற்கு பிறகு ஷாமா அந்த வேண்டுதலை எத்தனையோ முறை செய்யணும் அப்படின்னு நினைச்சும் அவரால செய்ய முடியாம போயிடுது. அப்போ அவர் முயற்சி பண்றாரு, ஆனா அவரால முடியல. இப்படியே 30 வருடங்கள் அவர் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாமலேயே போயிடுது. அதற்கு பிறகு நிறைய கஷ்டங்கள் ஷாமாவின் வாழ்க்கையில. பாபாவின் அருகிலேயே தான் இருக்காரு, ஆனாலும் ஏகப்பட்ட கஷ்டங்கள்.
ஒரு முறை பாபா கூட இருக்கும்போதே இந்த பாபாவின் ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒரு ஜோதிடர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷாமா கிட்ட நீ இவ்வளவு துன்பப்படுறியே, உன்னுடைய ஜாதகத்தை பார்த்தாய் என்ன அப்படின்னும் பொழுது இவர் அவருடைய ஜாதகத்தை அந்த ஜோதிடர் கிட்ட தர்றாரு. அந்த ஜோதிடரும் அதை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது உனக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கல அப்படின்னு, அந்த காலத்திலேயே அந்த குலதெய்வத்தின் அருள் கிடைக்கல அப்படின்னு கணிக்கிறாங்க. அப்போ ஷாமா கிட்ட அந்த ஜோதிடர் சொல்றாரு, ஏதாவது குலதெய்வத்துக்கு பாக்கி வச்சிருக்கீங்க அல்லது வேண்டுதல் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதை நிறைவேற்றிடுங்க. அப்போ இந்த ஷாமா என்ன சொல்றாரு, நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனது தாயார் சொன்னது, அதாவது உடல் நலம் சரியில்லாமல் இருந்த எனக்காக தாயார் வேண்டிக்கிட்டதாகவும், அப்போ என்னுடைய குலதெய்வம் அம்பாளுக்காக காப்புகள் செஞ்சு தர்றதாகவும் வேண்டிக்கிட்டாங்க. அம்மா தவறிட்டாங்க, என்னை செய்ய சொல்லி இருந்தாங்க, ஆனா என்னால செய்ய முடியல அப்படின்றத ஷாமா ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட பிறகு இந்த ஜோதிடர் என்ன சொல்றாரு, நீ உடனடியாக இந்த காப்புகளை செஞ்சு உன்னுடைய கைகளாலேயே குலதெய்வத்துக்கு நீ சமர்ப்பிக்கணும், அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு நீ இதை செய்த பிறகுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, உடனடியா நான் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக காப்புகளை தயார் செய்யறாரு. தயார் செய்த ஷாமா அந்த காப்புகளை பாபாவின் பாதங்களில் வைக்கிறாரு. பாபா கிட்ட வச்சிட்ட பிறகு பாபா கிட்ட சொல்றாரு, பாபா நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னும் பொழுது பாபா சொல்றார், இது எனக்குரியது கிடையாது, இது உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னால் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது, அதனால் இதை உன்னுடைய கைகளாலேயே உன்னுடைய குலதெய்வத்திற்கு சமர்ப்பிக்கணும், இதை உடனடியாக செய்யணும் அப்படின்னும் பொழுது ஷாமா சொல்றாரு, நான் ஒரு 4-5 நாட்கள் கழித்து போறேனே. இல்ல இல்ல, நீ உடனே போக வேண்டியது அவசியம் அப்படிங்கிறாரு பாபா. இவ்வளவு அவசரப்படுத்துறாரே பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஷாமாவும் உடனடியாக கிளம்புறாரு. கிளம்பி அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு, அதாவது அந்த குலதெய்வ ஸ்தலத்துக்கு போயிட்டு அந்த குளத்தில் நீராடி கொண்டிருக்கும் போதுதான் இந்த தொழிலதிபரின் அறிமுகம் அவருக்கு கிடைக்குது. அப்போ இருவரும் கலந்து பேசும் பொழுதுதான் இந்த பாபாவினுடைய அற்புதங்கள் ஒருவரை ஒருவர் பரிமாறிக் கொள்கின்ற ஒரு அற்புதமும் நடக்குது. அப்போ அந்த தொழிலதிபர் யோசிக்கிறாரு, நமக்கு கனவில் வந்த இந்த உபாசனை தெய்வம்தான் ஷாமாவின் குலதெய்வம், இது ஷாமாவின் குலதெய்வம் அப்படின்னு இப்போதான் தெரிய வருது. ஆனா நாம 2 பேருமே, அதாவது ஷாமாவும் இந்த தொழிலதிபரும் 2 பேருமே சந்திக்க வேண்டும், 2 பேருமே பாபாவை சந்திக்க வேண்டும் அப்படின்றது பாபா முன்னாடியே தீர்மானிச்சுட்டு இருந்தாரு. இந்த தொழிலதிபருக்கு பாபாவின் விலாசம் தெரியாது. பாபாவை சந்திக்கணும் அப்படின்னா பாபாவை எப்படி சந்திக்கிறது, அவர் எங்கே இருக்கிறார், எதுவும் தெரியாது. குழப்பமான மனநிலையில அவர் அந்த உபாசனை தெய்வம் ஸ்தலத்துல நின்னுகிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் ஷாமா அவருக்கு அறிமுகம் ஆகுறாரு. இது எல்லாத்தையும் நடத்தியது பாபா. பாபாவுக்கு எப்படி தெரியும் இவர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கார்? யாரு? இந்த தொழிலதிபர் நம்மை சந்திப்பதற்காக எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்கார். அவர் நம்ம எப்படி சந்திக்கிறது, அவருடைய பாதை எப்படி தெளிவு கிடைக்கும் அவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் யோசனை செஞ்ச பாபா அந்த பக்தரை தன்னிடம் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு சீக்கிரமா இந்த ஷாமாவின் வேண்டுதல், அதாவது தாயாரின் வேண்டுதல், இந்த குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வேண்டுதல், அதையும் பூர்த்தி செய்யும் விதமாக அந்த ஸ்தலத்திற்கு அனுப்பி அங்க சரியான நேரத்துல அந்த தொழிலதிபரின் கண்களுக்கு இந்த ஷாமாவை காட்டி எவ்வளவு அற்புதங்களை எங்கேயோ இருந்த இந்த பாபா செஞ்சிருக்காரு பாத்தீங்களா? அதற்கு பிறகு அந்த காப்புகளை அந்த தொழிலதிபரின் உதவியோட அந்த ஷாமாவின் குலதெய்வத்துக்கு அம்மனுக்கு சாத்திய பிறகு அந்த தொழிலதிபர் ஷாமா இருவருமே கிளம்பி பாபாவை சந்திக்க வந்ததாகவும், இந்த தொழிலதிபருக்கு இனம் புரியாத ஏதோ ஒரு அச்சம், இனம் புரியாத ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, இதையெல்லாம் பாபா போக்கியதாகவும், அதற்கு பிறகு எங்கேயோ இருந்து பாபா தன்னை அருகில் அழைத்து கொண்ட அந்த பாசம், அந்த தாய் அன்பு, அந்த தாய் உள்ளம், இதையெல்லாம் உணர்ந்த அந்த தொழிலதிபர் பிறகு பாபாவை பிரிஞ்சு மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்காத சூழ்நிலையில
பாபாவின் கூடவே தங்கிட்டதாக சாய்சத் சரிதம் 30வது அத்தியாயம் சொல்லுது. அதுதான் பாபா. அவருக்கு ஏதோ ஒரு மனக்குறை, அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா அந்த மனக்குறை பாபா கூட இருக்கும் பொழுது அவருக்கு இல்ல. அவர் ரொம்ப நிம்மதியா இருக்கிறாரு அப்படின்றது பாபா புரிஞ்சுகிட்டாரு. அந்த ஒரு காரணம் பாபா அந்த தொழிலதிபரை தன் அருகில் அழைச்சுக்கிட்டாரு. அதையும் அவரை ரொம்ப அலைய வைக்காம, ரொம்ப தேட வைக்காம, அவர் தன்னுடைய உபாசனை தெய்வத்தை நம்பி அந்த ஸ்தலத்திற்கு வந்தாரு. அந்த நேரத்துல பாபா கரெக்டா அந்த தொழிலதிபரை தன்னிடம் அழைத்து கொள்ளும் விதமாக தன்னிடம் இருந்த ஷாமாவை தொழிலதிபரை சந்திக்கிறதுக்கு அங்கே அனுப்பினார். ஆக ஷாமாவின் தாயாரின் வேண்டுதல் இதுவும் பூர்த்தியாச்சு. அந்த தொழிலதிபருக்கு உபாசனை தெய்வம் கனவில் சொல்லிய அந்த செய்தியும் உண்மை ஆயிடுச்சு. உபாசனை தெய்வம் காட்டிய பாபாவை அந்த தொழிலதிபர் பார்க்கிற பாக்கியமும் கிடைச்சாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? எங்கே சுத்தினாலும் தன்னுடைய பக்தர் கடைசியில நம்ம கிட்ட கரெக்டா நிக்கணும் அப்படிங்கிறது தான் பாபாவினுடைய பெரிய ஒரு எண்ணம். நம்மளுடைய பக்தர் எங்கேயும் எதற்காகவும் கஷ்டப்படக்கூடாது. அவர் சரியான நேரத்துல நம்ம கிட்ட வந்துடுவாரு. முன்னாடி ஒரு பதிவுல நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவர் காலில் நூல் கட்டிய சிட்டுக்குருவிகள். அது மாதிரிதான் அவர் எங்கேயோ இருந்தாரு. ஆனா பாபாவினுடைய அந்த அருள், பாபாவினுடைய ஆசி அவருக்கு கிடைக்கணும் அப்படின்ற அந்த காலகட்டம் வரும்போது எப்படி பாபா அந்த பக்தரை தன்னிடம் இழுத்தாரு பாத்தீங்களா? அதுதான். இப்படி யார் எங்கே இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய அருளும் ஆசியும் கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக பாபா யார் மூலமாகவாவது தன்னிடம் இழுத்து கொள்வார். இதுதான் சாய்சத் சரிதம்ல 30வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த சாய்சத் சரிதம் 30வது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஜெய் சாய்ராம்.